சின்னமலையில் இருந்தோம். அங்கே இருக்கிறதுனால தான் இங்கே கொண்டு வந்து எங்களை போட்டாங்க. இங்கே வந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே வந்து 3 நாளாக கரண்ட் கிடையாது. யாரும் வந்து ஒரு கட்சிக்காரங்க கூட வந்து எங்களை இன்னும் சாப்பிட்டீங்களா கொண்டுங்களா என்ன ஆனுங்கன்னு இருட்டில் இருக்கோம். குழந்தைங்களுக்கு பால் கிடையாது. ஒரு பால் பாக்கெட்டு 40 ரூபா, 8 ரூபா ஒரு முட்டை, ஒரு காய் 40 ரூபான்னு, ஒரு கிலோ 40 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்குறது. நாங்கள் ஏன் இங்கே வரணும்? இவ்வளோ பெரிய தொகுதியில் ஒரு கட்சிக்காரங்க இங்கே வரல. 2 கட்சிக்காரங்களும் இது வரைக்கும் வந்து பார்க்கல எங்களை. இன்னும் ஏதுன்னு வந்து கேட்கல. அதுவும் நீங்கள் கூட தண்ணி வத்தனை பேர் வந்திருக்கீங்க. தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்கும் போது நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா ஜனங்க என்னங்க? ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, ஒரு மாத்திரைன்னா டிவியில் மட்டும் விளம்பரம் கொடுத்தாங்க. உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கும், மாத்திரை இருக்கும், மருந்து இருக்கும், டாக்டர் இருப்பாங்க, ஃபயர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் கரண்ட் கூட ஒன்றும் இல்லாத எங்கள் இருட்டில் இருக்கும். இப்போ தான் ஜென்ரேட்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. சைதாப்பேட்டை ரோட்ல உட்காந்து ஒரே நாள் வத்தினுங்க. நாங்கள் ஓரத்துகளை சுற்றி தண்ணி எங்கே போவோம்? 8 அடுக்கு 7 அடுக்கு நாங்கள் இருந்தால் எங்களை யார் காப்பாற்றுறாங்க? எங்களை இது வரைக்கும் அந்த 3 நாளாக எந்த யாரும் வந்து பார்க்கல எங்களை. நீங்கள் தான் முதல் வந்திருக்கீங்க இங்கே. வர்தா புயல் சென்னையை கடந்து போனாலும் அதோட தாக்கமும் அது ஏற்படுத்தின சோடுகளும் இன்னும் மாறாமல் தான் இருக்குது. நிறைய இடங்களில் கரண்ட் இல்லை, தண்ணீர் இல்லை, உணவு இல்லைன்ற மாதிரியான குரல் எல்லா இடத்துலையும் கேட்டுகிட்டே இருக்குது. சென்னையோட புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்ட பகுதியாக இருக்கட்டும், திருவள்ளூர் நகர மாவட்டமாக இருக்கட்டும், இந்த பகுதியில் நிறைய மக்கள் வந்து இன்னும் கரண்ட் இல்லை, தண்ணி இல்லைன்ற பிரச்சனைகளை தாண்டி மழை அதிகமாக பெஞ்சதுனால மழையினால் பாதிப்புகளில் தொடர்ந்துருக்காங்க. செம்மஞ்சேரி பகுதியில் சென்னையிலேருந்து இங்கேருந்து கொண்டு போய் வைக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவல் இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் செம்மஞ்சேரி பக்கம் போனோம். பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி அந்த ரோடுக்குள்ளே இறங்குறப்பே முழுக்கவே தண்ணி தான், கிட்டத்தட்ட முழங்கால அளவு தண்ணி. அதில் கார் எதுவுமே போக முடியாது, அவங்கள ரீச் பண்ணவே முடியாது, நடந்து போகிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது. பக்கத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. ஒரு ஜென்செட் தொழிற்சாலையில் 100கணக்கான பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 4-5 நாளாக வந்து தண்ணி உள்ளே போனனால அது மூடி தான் கிடக்கு. அங்கே இருக்க ஜென்செட்டை பாதுகாக்கணும் அல்லது வெளியில் கொண்டு வரணும்னா க்ரேன் போட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய தொழிலாளர்கள் அந்த வேலை பார்க்க முடிஞ்சது. போன மழையிலேருந்தே இன்னும் சிறு தொழில்கள் வந்து பெரிய அளவில் முடங்கி தான் இருக்குது. அதில் ஏற்பட்ட நஷ்டத்துலேருந்து வெளியில் வர முடியலன்னு சொல்லிகிட்டு இருக்க இந்த சூழலில் இந்த மழையினால் இன்னும் அதிக அளவில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வந்து ஒரு டிஜி செட்டை வந்து வாடகைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வர்றவங்க கூட வந்து ரீச் ஆக முடியல. இங்கே பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஏகப்பட்ட டிஜி செட்ஸ்லாம் இருக்குது. வாடகைக்கு எடுக்க கூட வர்றவங்களாம் தண்ணியில் மீச்சிட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ரீச் ஆகிறதே முதல்ல கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம டிஜி இங்கேருந்து பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஜேசிபி கிரான்ஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி தான் அதை எடுத்துகிட்டு போய் தான் வெளியில் கொண்டு போகிறதுக்கே முடியுதே தவிர வண்டி ஏதாவது வந்ததுனாலும் உள்ளர வண்டி லாக் ஆகிக்குது. வர்றவங்க முதல்ல என்ட்ராகவே முடியல. இதுக்குள்ளே இருக்கிறவங்க கிராஸ் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி பாம்பு முன்னாடி கிராஸ் பண்ணி போகுது, அந்த பயமும் இருக்குது அவங்களுக்கு. இவங்க எல்லாருமே செம்மஞ்சேரி, அங்கே சோழிங்கநல்லூர்லேருந்து, பாலவாக்கத்துலேருந்து, ஒவ்வொரு ஏரியாலேருந்து வராங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்க எல்லாருமே என்னன்னாக்கா இதில் நனைஞ்சு ஈரத்தோடு போய் தான் அவங்க உட்காந்து வேலை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. அவங்களால பார்த்தீங்கன்னாக்கா காய வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு வழி இல்லை. அதனால கால் ஊறி போன நிலையிலேயே அவங்க வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த மழையில் வந்து 3 அடி தண்ணி இருக்குது. ஃபுல்லாக மிஷின் எல்லாம் 1 அடி தண்ணியில் முழுகி போச்சு. பம்பு இந்த காற்றடிச்சு எல்லாம் மோட்ரு செட்டு எல்லாம் பிடிக்கின்னு போயிடுச்சு. இப்போ வந்து இங்கே யாரும் ஒன்றும் பண்ணலை. இன்னும் யாருக்காங்கன்னு தெரியல. புயல் அடிக்கும் போது யாருமே வெளியே வரல சார். உள்ளே இருக்க முடியல, வெளியில் வரவும் முடியல. வெளியே வந்தாலும் உயிர் போயிடும் பயமாக இருக்குது, உள்ளே இருந்தாலும் பயமாக இருக்குது. 3 நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் ஒரு மாநகராட்சியில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. நாங்களாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பால் பாக்கெட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, சாப்பிடவே கிடையாது. இதுமாரி ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாகவே இது லிங்க் ரோடு, இது ஓஎம்எல்லேருந்து வர லிங்க் ரோடு. இது ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஃபுல்லாக தண்ணியாகவே இருந்தது. யாராலும் வெளியே போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி ஈவினிங்கே கரண்ட் கட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு தண்ணியும் கிடையாது, கரண்ட்டும் கிடையாது. ப்ளஸ் இப்போ ரீச்சும் யாரும் பண்ண முடியலன்னா, உங்களுக்கு சொன்ன மாதிரி கார்பரேஷன் யாரும் ரீச் பண்ண முடியல. அங்கே இன்ஃபார்ம்னால யாரும் வர முடியல. இப்போ இன்றைக்கி காலையில் தான் இங்கே அசோசியேஷன்லேருந்து தான் இந்த டெம்பரரி பிரிட்ஜெல்லாம் இப்போ போட்டுட்டு சும்மா 2 வீலர்ஸ் போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. காரெல்லாம் எதுவும் வெளில எடுக்க முடியல.
பேசிக்காக ப்ரொவிஷன்ஸ் இல்லைங்க. 250 வீடு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் எல்லாம் சேர்த்து ஒரு 350-400 வீடு இருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் குறைந்தபட்சம் ஒரு 2-3 1000-1500 பீப்புள்ஸ் இருக்காங்க. பட் இவங்களுக்கான பேசிக் மில்க் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க மில்க் யாரோ எக்ஸ்ட்ரா பாக்கெட் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி மில்க் அவைலபிலிட்டி பெருசாக இல்லை. இங்கே சூப்பர் மார்க்கெட்லேயே கஷ்டப்பட்டு தான் கொண்டு வராங்க. குடிக்க தண்ணியும் கிடையாது. அதே மாதிரி ட்ரெயின் வாட்டர் எப்படி போகுதுன்னு தெரியல. அதனால் குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து பெருசாக எதுவும் ஆக்ஷன் இங்கே எடுக்கலை. இங்கே இருக்கிறவங்க நாங்களாக சேர்ந்து ஒன்றா இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஓரளவுக்கு அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது சுச்சுவேஷன். கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் பெட்டர். ஏன்னா இந்த ரோடு ஆக்சுவலி டிக் பண்ணி வச்சாங்க. டிக் பண்ண ரோடு சரி பண்ணல. ஆக்சுவலி டிசம்பர் எப்போவுமே ஃபோர்காஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் இதே டிசம்பர் நம்மளுக்கு இது வெள்ளம் அடிச்சது. அப்போது இந்த ரோடு ஓரளவு ஓகே இருந்தாலும் பரவாயில்லாமல் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ரோடு ஃபுல்லாக டீப்பாக இருக்கனால யாரெல்லாம் இந்த பக்கம் போகிறது கஷ்டமாக இருக்குது. இது ரெடி பண்ணாமல் விட்டது சிரமமாக தான் இருக்குது. பயங்கர சிவியராக இருந்துச்சு. ஃபுல்லாக காற்று இங்கே அடிச்சு இங்கே எல்லாம் உடஞ்சிச்சு. ஃபுல்லாக தண்ணியோக்கு உள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே நைட்டில் ஜாஸ்தி தண்ணி இல்லை. ஆனால் காலையில் பார்த்தா ஃபுல்லு தண்ணி. இங்கே ஒன்றுமே வெளியே போக முடியாது. ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. இங்கே தண்ணி இல்லையா, நாங்கள் இப்போது எலக்ட்ரிக் பவர் இல்லையா, தண்ணி இல்லையா, network is not there. We are facing a lot of problem, and now there is no water for daily uses, and it's really difficult. And if you have a kid, you have a family here, it's really, we are finding it really difficult. Even in the supermarket, most of the thing is not, they do not have all the things available because people will take the things. And we try to reach the corporation and the tank water. They are not coming here because the road is full of water. They are not coming here. Now, if the corporation or the government doesn't take care, what will we do here? Cash is also not there because the ATMs are not working. Bank is not giving you the cash. You need to be in a queue for 4 hours and then also you will not take the cash. And if you have 2000 rupee currency, nobody is going to give you a change for 100 rupee, 200 or 500 even. You have to spend more than 1000 rupee to get the change. நம்ம சென்னைக்குள்ளே வந்து அது பெரிய காற்றாக மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் புறநகரில் குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும் மழையாக தான் பெஞ்சிருக்கு. சோழிங்கநல்லூரில் கிட்டத்தட்ட 38 சென்டிமீட்டர் வந்து மழை பெஞ்சிருக்கு. பெரும்பாக்கம் பகுதியில் 36 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இந்த தண்ணி எல்லாமே போன வருஷத்தில் ஏற்பட்ட அந்த மழையை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. தண்ணி வந்துட்டு இடுப்பளவுக்கு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு முதல் நாள். இப்போ வந்து 2 நாளாக வந்துட்டு இப்போ இந்தளவுக்கு தண்ணி போயிட்டுருக்குது. அது வந்து இந்த நடவடிக்கை அதிகாரிகள் யாரும் வந்து இது பண்ணவே இல்லை. யாரும் வந்து பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இது பண்ணவும் இல்லை. கரண்ட் வந்து 3 நாளாக இல்லை. இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு எந்த முடிவும் சொல்லாமல் போயிருக்காங்க. இன்னும் 3 நாள் 4 நாள் ஆகலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. ஏன்னா எந்த கடைகளும் வந்து ஓப்பன் எதுவுமே கிடையாது. மக்கள் வந்து ரொம்ப திண்டாட்டலாம் இருக்காங்க. வெளியே போகிறதுலாம் வந்துட்டு எல்லாம் நடந்து தான் போயிட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எந்த வேலைக்கும் போக முடியல. எந்த இதுக்கும் ஜாமான் வாங்கினா கூட எந்த கடைகளும் ஓப்பன் பண்ண முடியல. இல்லை எல்லா கடையிலுமே வந்து தண்ணி பூந்து ஃபுல்லாக இது இருக்குது. அவ்வளோதான். தொடர்ந்து சென்னையில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது. பொது இடங்கள் குறிப்பாக வந்து ஏரிகளாக இருக்கட்டும், ஆறுகளாக இருக்கட்டும், அந்த கரையோரங்களில் வந்து எளிய மக்கள் நிறைய பேர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் செம்மஞ்சேரி மாதிரி அல்லது கண்ணகி நகர் இந்த இடங்கள்லாம் கொண்டு போய் போட்டாச்சு. ஆனால் இன்னொரு பெரிய சிக்கல், அங்கே கடந்த மழைக்கு அந்த பகுதி முழுக்கவே முழங்கால் தண்ணியில் ஒரு வீடு ஒரு ஃப்ளோர் அளவுக்கு மூழ்கிற மாதிரியான சூழல் தான் இருந்தது. கடந்த வருடம் என்ன மாதிரியான சூழல் இருந்துச்சோ அதே மாதிரியான சூழலில் சில இடங்களில் அதை விட அதிகமான தண்ணியில் தான் செம்மஞ்சேரிக்குள்ளே இருந்தது. சைதாபாட்லேருந்து நாங்கள் இருந்த வெள்ளத்தில் போன வெள்ளத்துக்கே பாதிக்கப்பட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே நல்லா இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் அது மாதிரி இருக்குது. நாங்கள் எங்கே போய் பிழைக்கிறது சொல்லுவோம். போக்குவரத்துக்கு வழி இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், தண்ணியும் இல்லை, கரண்ட்டும் இல்லை. நாங்கள் எவ்வளோ எங்களுக்கு பாதிப்பாக இருக்குது தெரியுமா இந்த இடத்துல வந்து. அங்கே தான் நாங்கள் தண்ணியில் லோல் போட்டோம். இங்கேயும் நாங்கள் வந்து தண்ணியில் லோல் போடுறோமே. எங்களுக்கு தேவையாகுது. எங்களுக்கு அங்கேயே கொடுத்துருந்தா கூட நாங்கள் நிம்மதியாக கடந்திருப்போம். நாங்கள் தண்ணியில் பாதிக்கப்பட்டால் கூட. அங்கே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு போன வருஷம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இந்த வருஷம் எங்களுக்கு குச்சி வந்து இங்கே போட்டாங்க. எங்களை தூக்கி போட்டு எங்களுக்கு ஒரு வாரமாக எங்களுக்கு கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் அவசரப்படுறோம். 4 நாளாக அது நாங்கள் சாப்பிட்டு எங்கள் புள்ள கட்டிங்கெல்லாம் எவ்வளோ பாதிப்பாக இருக்குது தெரியுமா. இடிஞ்சு உழுது, அந்த வீடே இடிஞ்சு உழுது. எதுக்கு இந்த வீடு கொடுக்கணும் எங்களுக்கு சொல்லு பார்க்கலாம். ஒன்றுமே பண்ணல, பட்னியாக தான் பண்ண. கரண்ட் இல்லை. முதல்ல கரண்ட் தானே சாப்பாடு செய்ய முடியும். ஒன்றுமே இல்லாத பிள்ளைங்க தவிக்குதுங்க சாப்பாடு கூட இல்லாமல். இந்த தண்ணியில் எப்படி போக முடியும்? குழந்தைகிட்டு ஒரு ஆபத்து வந்தாட்டி எப்படி ஓட முடியும் தண்ணியில்
சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து வேலை இல்லையே, கிடைக்கலையே எங்களுக்கு. இங்கேருந்து இல்லை, வேலையே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் போய் சைதாப்பேட்டில் நாங்கள் செஞ்சு வேலை தான் செஞ்சுன்னுக்குறோம். சைதாப்பேட்டை திருப்பி போகிறேன் கூட குத்துட்டா இல்லை உங்களுக்கு. நீங்கள் இங்கே இருங்க, இங்கே சாவுங்கன்றாங்க எங்களை. கவர்மெண்ட்டை முதல்ல சலுகை செய்ய சொல்லுங்கள் ஏழை மக்களுக்கு. அப்போ தான் கவர்மெண்ட்டு நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஏழை பட்டங்களை தெரித்தி விட்டோம்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்டே மோசமாயிடும். குறிப்பாக சைதாப்பேட்டையில் கடந்த ஆண்டு பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் செம்மஞ்சேரியில் இருக்கக்கூடிய எழில்நகரில் கொண்டு போய் குடியமர்த்தினாங்க. இது ஒரு 8 மாடி கட்டடம், 17வது பிளாக்னு சொல்கிறாங்க. இந்த பகுதி முழுக்கவே வந்து தரைத்தளம் முழுக்க தண்ணியில் தான் இருக்குது. லிஃப்ட் இயங்கலை. 7-8 மாடின்றப்ப லிஃப்ட் இயங்காத பிரச்சனை இருக்குது. தண்ணீர் கிடையாது, கரண்ட் இல்லை. 8 மாடியில் மேலே மாட்டிக்கிட்ட குழந்தைகளோ பெரியவங்களோ யாரும் தூக்கிட்டு வர முடியல, அங்கேயே தான் இருக்கிறாங்க. உணவு எதுவுமே கிடைக்கல. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு தான் இங்கே கொண்டு வந்து போட்டாங்க. ஆனால் ஒரு நாள் மழையிலே இங்கே வெள்ளம் ஃபுல்லாக ஆகி போச்சு. நேற்று ஃபுல்லாக மேலேயே நின்றுருந்தோம், இன்றைக்கி தான் கீழே இறங்கி வரோம். அதுக்கு பேசாமல் அங்கேயே இருந்திருப்போமே. அங்கே நாங்கள் கோட்டுப்புத்தில் இருந்தோம். கோட்டுப்புத்தில் வந்தால் ஒரே நாள் மழை, ஒரே நாள் வெள்ளம், அழகாக ஆற்றுல போயினே இருந்துடும். ஆனால் இன்றைக்கி வந்து ஏரி உள்ள வீடை கட்டி கொடுத்துட்டு, ஏரியில் வீட்டை கட்டி கொடுத்துட்டு இங்கே வெள்ளம் வருது. குடிசையில் தான் இருந்தான், அது எவ்வளோ பெஸ்ட்டு. அது குடிசையில் இருந்தாலும் ஒரே நாள் எல்லா கதையும் முடிஞ்சிடும். இங்கே 4-5 நாள் ஆகுது. ஆல்ரெடி வேலை வாய்ப்பே சுத்தம், வேலை வாய்ப்பே கிடையாது. இதில் வேறு ஒரு நாள் மழையில் வெள்ளம் வந்தால் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஜென்ஸுக்குலாம் நாங்கள் போய் கடைக்கு போய் பால் கீழே வாங்கி வந்துடுறோம். லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் வெளியூர், சப்போஸ் வெளியூர் வேலைக்கு போயிடுறோம்னு வச்சிங்களேன், லேடிஸ் மட்டும் தனியாகிறாங்க, என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது எங்களோட பிறப்பே வந்து வெள்ளத்தில் தான் சாகணும்னு உருப்படியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அங்கே தான் வெள்ளத்தில் செத்து போயிடுச்சு வந்தோன்னா இங்கேயும் கொண்டு வந்து வெள்ளத்தில் போட்டாங்க. ஏரியில் கொண்டு வந்து நடு ஏரியில் கொண்டு வந்து போட்டாங்க. இங்கேயும் அப்படி தான் கண்டிஷன், அப்படி தான். இங்கேயும் ஒன்றும் வந்து அங்கேயாவது வருஷத்துக்கு எப்பயாவது ஒரு டைம் தான் வெள்ளம் வருது. இங்கே மழை பெஞ்சாலே வெள்ளம் வந்துடுது. பொம்பளைங்களாம் பாவம் கஷ்டப்படுதுங்க, என்ன பண்ண போகுதுன்னு தெரில. வந்த ஒரு வருஷத்துல இந்த பாடுனா இன்னும் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. பணம் இருக்கிறவங்க வந்து வார வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணிக்கிறாங்க. காரணம் என்ன? ஏடிஎம் ஒர்க் ஆகலை, பேங்க் ஒர்க் ஆகலை. இன்றைக்கி போனேன், இன்றைக்கி போயிட்டு காலைல 10 மணிக்கு நின்னேன், 12 மணி வரைக்கும்னா 12 மணிக்கு மேலே கேஷ் இல்லை அப்படின்னாங்க. கம்முன்னு வந்துட்டேன். பேங்க் என்ன சண்டையாக போட முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் என்ன தெரியுமா, வெள்ள நிவாரணம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தியா, அதில் ஏமாந்து போயிடுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. யாருமே ஒரு சாப்பாட்டு கூட இல்லாத வழி இல்லாத கொடுக்குறோம். நாங்கள் அந்த மாதிரி இருக்கிறோம். யாருமே கவர்மெண்ட் அது கூட வந்து இன்னும் எதுன்னு கேட்கோ இல்லை. என்ன பண்ணுறது? வேலை வெட்டி இல்லாத இருக்கிறோமே, எப்படி சாப்பாடு கிடைக்கும் எங்களுக்கு? சாப்பாடு எங்கேருந்து கிடைக்கும்? சாப்பாடு இல்லாத தவிச்சிக்கின்னு இருக்கிறோம். மழை காற்று அடிக்குது பாரு, எங்கே தான் பார்த்துன்னு சொயிட்டு அடிக்குது. குடிக்க தண்ணி இல்லை, கரண்ட் இல்லாதனால வீட்டில் படுக்கிறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தரைத்தளம் அல்லது முதல் தளத்தில் வந்து உட்காந்துருக்குறாங்க. இரவு முழுக்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, தூங்குறதுக்கும் முடியலன்னு தான் சொன்னாங்க. இவங்களே ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃப்ளோரில் மட்டும் லைட், அந்த தெருவிளக்கு மாதிரி போட்டுட்டு அதில் தான் அவங்க வந்து தங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் 750 ரூபா வாடகை மட்டும் கட்ட சொல்கிறாங்க. வாடகை கட்டணும், நீங்கள் தண்ணி இது பண்ணணும், அதை இதை பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? எந்த வருமானம் இருக்குது எங்ககிட்ட? நாங்கள் எப்படி வாடகை கட்டுவோம்? ஒரு 10 ரூபா மாற்ற கூட எங்களால் முடியலைங்க. நாங்கள் யார்கிட்ட போய் கேட்போம்? இப்போ ஒரு முட்டை 8 ரூபா, இந்த குழந்தைக்கு பால் கிடையாது, எங்கே போவோம்? நாங்கள் 40 ரூபா ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியுங்களா? இதே ஏரியாவில் 40 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்குறோம். காசு கிடைக்க மாட்டேது. நாளைக்கு வாங்க, இன்னைக்கு பேங்க் இல்லை, டைம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அங்கேயும் எங்களுக்கு பிரச்சனை தான். அதான் ஒரு மாதம் எங்கன்னா யாருடைய கடை கூட வாங்க முடியலைங்க. நாங்கள் எந்த கடத்தை வாங்குவோம்? எது இருக்குது? நாங்கள் ஒரு இடத்துல விற்கிட்டு கூட வாங்கினா கூட எங்களால் விற்க முடியல. இங்கே கூட நோய் வரலைங்களா? இங்கே ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க, அதை போடுங்க, நைட்டில் வந்து பாருங்கள் கொசு. இங்கே நோய் வருதுங்க, இங்கே நோய் வராது இல்லை. டாக்டர்கிட்ட பார்க்குறேன், நீ 3 நாளாக வந்து பார்க்க வேண்டியது தானே. மக்களுங்க என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே இல்லையா? இது வரைக்கும் வரலையே யாரும் எங்களுக்கு. அங்கே மட்டும் நோய் வருதுன்னா இங்கே நோய் தான். இப்போ இவ்வளோ தண்ணி பாதிக்குது பார்த்தீங்களா? இந்த தண்ணிக்கெல்லாம் கொசு வராதா? அங்கே தான் கொசு வர, இங்கே வராதுங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இதே கவர்மெண்ட் கட்டின இடம் தானே இது, இதெல்லாம் சரி பண்ணியிருக்கலாமே. நீங்கள் அதெல்லாம் முதல் பாருங்கள். இன்னும் மாடு ஆடை கொண்டு வந்து போட்ட மாதிரி கொண்டு வந்து போட்டாங்க எங்களை. ஏங்க எந்த பில்டிங் வச்சு நாங்கள் சோறு தள்ள முடியுங்களா? நீங்கள் பில்டிங் கொடுத்துருங்க, உள்ள தண்ணி இறங்குது, புது பில்டிங் தான், தண்ணி இறங்குது. சீலிங்ல கம்பி வச்சு அந்த மழையில அந்த பெட்டெல்லாம் நனைஞ்சு போகுது, ஒரு கட்டில விட நனைஞ்சு போகுது. அந்த ஒயரெல்லாம் கைட்டி வச்சிருக்கோம். புது பில்டிங் தான் பேரு, பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தெரியும். அது உள்ள வந்து பாருங்க.
நேற்று முழங்கால் வரைக்கும் தண்ணி, 7வது மாடியில் 6வது மாடியில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு ஃப்ளோர்லேயே நிற்கிது. அங்கேருந்து கீழே தள்ளி நேற்று ஃபுல்லாக சண்டைங்க. யாரும் வந்து இன்றைக்கி தான் வந்து மிஷின் போட்டு தண்ணியெலாம் எடுத்துருக்காங்க. காலையிலேருந்து நாங்கள் ப்ரெஸ்காரை தேடணும், ஃபோன் எதுவும் ஒர்க் ஆகலை, பால் கிடைக்கல, தண்ணி கிடையாது. இது வரைக்கும் வந்து எந்த அதிகாரிகளும் யாரும் வந்து சாப்பிட்டீங்களா கொண்டுலாம் எதுவுமே கேட்கல. கண்டெய்னரில் 300 நாங்கள் லிஃப்ட் கேட்டுமா, எங்களுக்கு எல்லாம் லிஃப்ட்டே வரைக்கும் இவங்களாம் 7வது மாடி ஏறணும். 7, 6 இவங்க 3 ஃப்ளோரில் இருக்கிறாங்க. ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ளே படி வழியாக பாம்பு வந்துருச்சு, நிறைய பாம்புங்க வேற. ரொம்ப அவசரப்படுறோம் சார். எங்களுக்கு தயவு செய்து ஏதாவது நல்ல வழி காட்ட சொல்லுங்கள். நாங்கள் இருந்த இடமே எங்களுக்கு விட சொல்லுங்களேன். எங்களுக்கு இந்த வீடியோ தேவையில்லை. எங்களுக்கு நாங்கள் சின்னமலையில் இருந்தோம் சார். எங்களுக்கு சின்னமலையை கூட விட சொல்லுங்கள். நாங்கள் போய் ஒரு டென்ட் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. எங்களுக்கு இந்த வீடியோ வேணாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வீடியோ கேட்கல அவங்கள. எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு போனால் எல்லா வசதியும் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு கரண்ட் பில் கிடையாது, நாங்கள் வீட்டு வாடகை கிடையாது. நாங்கள் இப்போ 750 ரூபா வாடகை கட்டுறோம், கரண்ட் பில் கட்டுறோம். 2000 ரூபா 3000 ரூபாய் கரண்ட் பில் போடுறாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு சார் எங்களுக்கு இங்கே. நீங்களே இந்த மாதிரி அங்கேருந்து குப்பை வாரின்னு கொண்டாந்து லாரியில் போடுற மாதிரி போட்டால் நாங்கள் பழிக்கிறது எப்படி? நாங்கள் எல்லாம் ஏழைங்க தான், பணக்காரர் இல்லை. நாங்கள் ஒன்றும் பில்டிங்கு கேட்கல, நாங்கள் பில்டிங்கில் இறங்கி டாட்டா காட்டுறோன்னு. எதுக்கு எங்களுக்கு பில்டிங்கு வாடகை? எங்களுக்கு இருந்த இடமே கொடுக்க சொல்லுங்க முதல்ல. என்னத்துக்கு எதுக்கு இருக்குண்ணா? சாவ அடிக்கிறாங்க கொண்டாந்து போட்டுட்டு கீழ் ஃப்ளோர் ஃபுல்லாக பிளாட்பாரத்துலையாவது உக்காந்துன்னுக்குறோம். நாங்கள் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி நாங்கள் ரோடு வந்துடுவோம். இங்கே வந்து எங்களுக்கு வழி இல்லை. நடு ரோட்டில் இட்டு வந்து ஏதோ ஒரு காட்டில் போட்ட மாதிரி எங்களை இட்டு வந்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு இங்கேருந்து எங்கேயும் வெளியே ஒரு வாரமாக ஒரு 4 நாளாக எங்களால் வெளியே போக முடியல. எங்கள் ஆக்கிரமிப்பாளர்னு குற்றம் சாட்டி தான் நகரத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்து போட்டிங்க. ஆனால் நீங்கள் போட்டிருக்க அந்த இடமும் கூட ஒரு ஆக்கிரமிப்புக்குள்ளான இடம் தான். இது ஏரியிலேருந்து வாங்கலுக்கு போகிற தண்ணீர் போகிற பகுதியில் தான் எங்களை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. இங்கே வருஷம் தண்ணீர் ஏறுது, 2 அடி 3 அடி ஏறுது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு நம்மகிட்ட எந்த பதிலுமே கிடையாது. நாட் பேஷண்ட்டு திடீர்னு ஹாஸ்பிட்டல் இல்லை, எதுவும் இல்லை, கண்ணு தெரியல, கரண்ட்டு இல்லை, தண்ணி வந்து இவ்வளோ தொழில் நின்றுச்சு, எப்படி சாப்பிட்றது? அதை சொல்லுங்க. முன்ன நாங்கள்லாம் செத்து போயிடணுமா? கொண்டாந்து அங்கேருந்து போட்டுட்டு எங்கள் கதி என்ன ஆகுறது? இந்த பகுதி முழுக்கவே பள்ளிக்கரணையோட பின்பகுதியாக தான் வந்து இந்த பகுதி முழுக்கவே ஏரி தண்ணீர் வந்து கடலுக்குள்ளேயும் மற்ற வாங்கலுக்கும் போகிற பகுதி தான். மண் கூட வந்து செம்மண் மாதிரியான அல்லது சொதம் தான் இருந்துச்சு. இந்த மண் வந்து கட்டாந்தரை கிடையாது. தண்ணீர் வந்து பல வருஷமாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதி தான். கட்டடங்கள் சரியாக கட்டுறதுக்கான லாயக்கற்ற ஒரு பகுதி தான். இதோட இன்னொரு சிக்கல் என்னென்னா, இந்த பகுதி முழுக்கவே கார்டன் சிட்டின்ற பேர்லேயும் அல்லது ரிவர் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே கட்டியிருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து 2-3 நாளாக தண்ணிக்குள்ளே மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களும் கார் வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட பணம் இருக்குது, ஜென்ரேட்டர் இருக்கனால உள்ளே அவங்களால கரண்ட் எல்லாம் போட்டுக்க முடியுது. ஆனால் வெளி ஊற்றோட தொடர்பே இல்லாமல் அங்கேயே தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி இந்த பகுதி எல்லாமே ஏரியினுடைய நீர்பிடிப்பு பகுதியாக தான் இருக்குது. அதிகமாக வர்ற தண்ணியை வந்து மற்ற ஏரிகளுக்கு கொண்டு போகிற வாங்கலுக்கு கொண்டு போகிற பகுதியாக தான் அந்த பகுதி இருக்குது. இப்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் கட்டடம் கட்டுறது அல்லது இந்த பகுதியை ஆக்கிரமித்து தனியாரோ அல்லது அரசாங்கமோ கட்டடம் கட்டுறதுங்கிறது சட்டத்துக்கு புறமான விஷயம்தான். இது அரசு செஞ்சால் என்ன, யார் செஞ்சால் என்ன, நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு அவங்களுடைய குரல் வந்து கேட்கவே முடியல. மக்களுடைய பார்வைக்கு, எல்லாருடைய பார்வைக்கு எப்படி இருக்கோம்? நாங்கள் எல்லாம் பில்டிங்கில் இருக்கோம் தானே பேர். ஆனால் பில்டிங்கில் யாருமே இல்லை சார். நேற்று கீழே வந்து தண்ணி, மேலேயும் தண்ணி, உள்ளவும் தண்ணியில் தான் இருக்கிறோம். உள்ளே வந்து நேற்று எங்களை பார்த்தீங்கன்னா அப்போ தெரிஞ்சிருக்கோம் சார் இன்னைக்கு. ஆனால் இதை நீங்கள் டிவியில் போட்டாங்கன்னா நினைப்பாங்க எல்லாம் வெளில இதில் தானே நின்று பேசுகிறாங்க தான் நினைப்பாங்க. கண்டி உள்ளே நின்று பேசலாம்னு நினைக்கல. இங்கேருந்து அந்த மெயின் ரோட் வரைக்கும் எத்தனை வரைக்கும் குமர நகர் வரைக்கும் நாங்கள் போனோம். அப்படின்னு ரோடை பார்க்கலன்னா கூட போக முடியுமா எங்களால்? ஒரு நாள் மழைக்கு 3 நாள் ஆகும் கரண்ட் வரோம் நாங்கள். அப்போ 2-3 நாள் மழை பெஞ்சா எத்தனை நாள் ஆகும் கரண்ட்? அப்போ பைசா நாங்கள் நடக்க முடியுமா? 8 அடுக்கு பில்டிங் எப்படி நடக்க முடியும்? நாங்கள் 2 அடுக்கு கட்டி போனால் அப்போ தான் நடக்கல. நாங்கள் எல்லாத்துக்கும் கீழே வந்துட்டு போனோம். நீங்கள் நடந்து ஒரு நிமிஷம் வந்து பாருங்க, நடக்கவும் முடியல, மூச்சம் வாங்குது சரிங்க. அந்த எத்தனை குழந்தைங்க எத்தனை கீழே விழுந்துங்க. வர்தா புயலை விட அதில் பெய்த மழை தான் இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 3 நாளாக ஆனும் கூட அந்த பகுதியில் வந்து வெள்ளம் வடியில் தொடர்ந்து தண்ணி போய்கிட்டே இருக்குது. தண்ணி தேங்கலை. கடந்த மழையில் கூட வந்து தண்ணி வந்து தேங்கின்றது அதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. 3வது நாள் 4வது நாளும் தண்ணீர் வந்து அந்த பகுதியில் வந்து பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஒரு 6 மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மக்கள் வந்து அதில் குளிக்கிறாங்க, அதிலே துவைக்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க, அதில் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு ஆறு அல்லது தண்ணீர் நிற்கிற பகுதியில் வீடு கட்டி கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம், எவ்வளோ பெரிய சிக்கலில் எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. எப்போவுமே நாங்கள் இதுதான் அனுபவிச்சுட்டு இருக்கோமா, இதுக்கு நிரந்தர தீர்வு எதுவுமே இல்லையாங்கிறது அவங்களோட கேள்வியாக இருந்தது. ஏரி சார் இது சுற்றி ஏரியில் தான் வீடு கட்டியிருக்காங்க. இது கேட்டு பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரி தான். இது ஏரி உள்ள வீடை கட்டிட்டு வீடை கொடுத்தானே என்னத்துக்கு கொடுக்கணும்? நேற்று ஒரு நாள் தானே மழை, இருங்க வரேன். இன்னைக்கு நேற்று மழை பெஞ்சதை எல்லா இடத்த உடைய சோழினோட மட்டும்தான் அதிகமாக பாதிக்கப்படுது தெரியுங்களா?
ஆனால் அந்த சோழிங்கநல்லூர் பாதிக்கப்பட்டு 38 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இது வரைக்கும் எந்த ஆளு சார் வந்து பார்த்துருக்காங்க? மீது எல்லா இடமா 28 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 27 இப்படி தான். சோழிங்கநல்லூர் மட்டும் தான் 38 சென்டிமீட்டர். அந்த இவ்வளோ பாதிக்கப்படும் தெரியுது இல்லையா? அப்போ மீதி இடத்துல எல்லாம் மரம் விழுந்த இடத்துல எல்லாம் போய் வேடிக்கை பார்த்து நிற்கிற கட்சி ஆளுங்க இந்த இடத்துல ஏன் வந்து பார்க்கல? என்ன ரீசன் சொல்லுங்க. அப்பா நீங்கள் தானே போட்டீங்க, போட்டோம் சொல்கிறாங்களா? நல்லா செஞ்சுட்டோன்றீங்களே, அப்போ ஏன் இந்த ஏரி உள்ள வரல? அப்போ 32 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குன்னா இது உள்ளே போக முடியாது. அதானே ரீசன். அப்பா அமைச்சருங்க நடந்து போயிட்டு மரம் கீழே விழுந்துக்குதான், அது வெட்டுறத பார்ப்பாங்களா, தண்ணி போகிற இடத்த பார்ப்பாங்களா? இந்த இடத்த வந்து பார்க்கலையா இன்னும்? முதல்ல இதை போய் கேளுங்க சார். இவ்வளோ சென்னையில் பாதிக்கப்பட்ட இடமே இதுதான். இதெல்லாம் தாண்டி ஏற்கனவே வந்து எங்களுக்கு வேலை இல்லை, இந்த சூழலில் என் கையில் பணமும் இல்லை, எல்லாமே ஏடிஎம்மை தான் நோக்கி ஓடணும். எங்கள் பகுதியில் ஏடிஎம்மே கிடையாது. பக்கத்தில் கார்டு ஸ்வைப் பண்ணி பணம் எடுத்து எதுவும் செலவு பண்ண முடியாது. எங்ககிட்ட நிறைய பேர்ட்ட ஏடிஎம் கார்டு கிடையாது, பணமே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோன்றது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஃப்ளாட்டில் எத்தனை ஏடிஎம் இங்கே செம்மஞ்சேரியில் வச்சுருக்காங்க சொல்லுங்கள்? எத்தனை ஆயிரம் குடும்பம் இருக்குது இங்கே? இங்கன்னா இந்த குடும்பம் மட்டும் கிடையாது, வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் வண்டி எடுத்து போயிட்டு லைனாக போய் நின்றுறாங்க. அப்போ நாங்கள் படிக்காதவங்க படிக்க தந்தவங்க யாருக்கிட்டமா ஹெல்ப் தான் அந்த இடத்துல போய் ஸ்வைப் பண்ண கார்டு, அவங்க எல்லாம் போய் நின்ற முடியுங்களா? கார்டு காசே கிடையாது, ஏடிஎம்ல காசு கிடையாதாங்க. கார்டு ஸ்வைப் பண்ண சொல்றீங்க, எத்தனை பேர்கிட்ட இங்கே கார்டு இருக்கான்? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன அவ்வளோ வசதி படிச்சவங்களா? எல்லாம் வச்சுங்க, எல்லாம் ரிச் ஆளுங்க தான் சார் கார்டு வந்து ஸ்வைப் பண்ணுவாங்க. எல்லாம் லட்சக்கணக்கில் லேக்ஸ் கணக்கில் இந்த சேலரி வாங்குறதுனால இப்போ கார்டு எந்த இடத்துல வேணாலும் அவங்க ஸ்வைப் பண்ணிக்கிறாங்க. 2000 3000 வாங்கினா சின்ன இடத்துக்கு. நாங்கள் போய் ஒரு கடையில் போயிட்டு கார்டு ஸ்வைப் பண்ண முடியுமா சொல்லுங்க? ஒரு பால் பூத்தில் போய் கார்டு ஸ்வைப் பண்ண முடியுமா? இல்லை காய் கடையில் போய் கார்டு ஸ்வைப் பண்ண முடியுமா? இந்த ஜனங்களாம் பார்த்தா கார்டு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது சார். நாங்கள் ஒரு சேலரி கிட்டத்தட்ட 5000 ரூபாய் 3000 ரூபாய் சேலரி வாங்குறதுக்கு என்ன கார்டு வச்சிருப்பாங்க? அந்த 3000 ரூபாய் வாங்குறதுக்கு போய் ஒரு லீவ் போட்டு நாங்கள் உட்கார வேண்டியதாக இருக்குது. அந்த 3000 ரூபாய் கார்டு ஸ்வைப் பண்ண வந்துருமா சார்? அதுக்கு 2000 ரூபாய் தர. அப்போ மீதி 1000 ரூபாய் நாங்கள் எப்போ ஸ்வைப் பண்ணுவோம்? நாங்கள் அடுத்த மாதம் சேர்த்து வரும்போது அந்த 1000 ரூபாய்க்காக நாங்கள் இருந்து ஸ்வைப் பண்ணி வைத்துன்னு வரணுமா? என்ன சார் இதெல்லாம் ஒரு ஸ்கீமாக போட்டு வச்சிருக்கிறாங்க? வரதா புயல், அதனால் ஏற்பட்ட வெள்ளம், கரண்ட் இல்லாத நிலமை, வேலை இல்லாது, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, தூங்க முடியல, இதெல்லாம் தாண்டி அவங்கள்ட்ட கையில் பணம் இல்லைன்ற அந்த நிலையை வந்து ரொம்ப அதிகமாக அவங்கள பாதிச்சிட்ருக்கு. என் கையில் கார்டு இருக்குது, பக்கத்தில் ஏடிஎம் கிடையாது, சிலருக்கு பணமே கிடையாது, யாரோ கடன் வாங்கி தான் நாங்கள் ஒவ்வொரு நேரத்தையும் சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படிங்கிற இந்த சூழலே கிட்டத்தட்ட நாங்கள் பிச்சைக்கார மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இதை விட எங்களை வந்து வேறு ரொம்ப மோசமாக யாருமே தண்டிக்க முடியாது. நகரத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்து எங்களை அப்புறப்படுத்தப்பட்டாலா யாருமே எங்களுக்கு வந்து கவனமே எடுத்துக்காமல் வெளியில் கொண்டு போய் போட்டிருக்குதுங்கிறது இது பெரிய தண்டனையாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணோன்றது தான் அவங்களுடைய கருத்தாக இருந்தது. ஒரே நாள் தான் மழை, அந்த 12 மணி நேரத்துலேயே மழை பெஞ்சதுலேயே இந்த சுற்றி ரவுண்ட் பண்ண முடியல. போன மழை மாதிரி வார கணக்கில் பெஞ்சிருந்தா இங்கேருந்து ஒருத்தர் கூட உயிர் தப்ப முடியாது.